வணக்கம் உறவுகளே, இது நங்கூரன் வன்முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி கடன் பற்றிருக்கிறேன். இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி. முடிந்தவரை கடைசியாக பாருங்கள். தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள். இதில் ஒரு சில கேள்விகள் எனக்கு என்னுடைய சொந்த கேள்விகளாக ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். அதற்கு ஒன்றிய அரசோ இல்லை உச்ச நீதிமன்றமோ இல்லை வேறு யார் பதில் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாம். காஷ்மீர் பிரச்சனையினால் இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தது, நின்றுச்சு. நல்ல வேலையாக பாதியில் நின்றுச்சு. ஆரம்பித்த 2 நாள் நின்றுச்சு. நல்ல வேலையாக தப்பித்தோம். ரெண்டு நாட்டு மக்களுமே தப்பித்தோம். இல்லைன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா ரெண்டுமே அணு ஆயுதங்களை தன்னகத்தை கொண்ட நாடு. அதனால் நம்ம சண்டைங்கிறது ஒருபோதும் தீர்வாகாது. அதனால் சண்டையினால் தீர்வு கிடைக்கிற தீர்வு அது மிகவும் நஷ்டமாகத்தான் இருக்கும் என்பது தான் உலகத்தில் நடக்கிற சண்டைகள் சொல்கிறது. உதாரணமாக உக்ரைனும் சரி, ரஷ்யாவும் சரி, ஹமாஸும் சரி, இஸ்ரேலும் சரி, இதெல்லாம் சாதித்தது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அறிவையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் முன்வைத்த நாடுகள்லாம் சாதிச்சிருச்சு. பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிற நாடு, சண்டை போட்டுக்கணும்னு கொடிய தூக்குற நாடு பூராவுமே அழிவை தான் சந்திச்சிருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக எதுவுமே அந்த நாட்டில் நடக்க முடியாது. ஒரு பாலம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு 10 மாடி பில்டிங் இருக்குது. குண்டு போட்டு தகர்த்தரலாம். திரும்பி அந்த 10 மாடியை கட்டணுங்கிறது எவ்வளோ பொருள் செலவு, எவ்வளோ மனித உழைப்பு, எவ்வளோ விரயம், பண விரயம், காசு விரயம், நேரம் விரயம். அப்போ அந்த முன்னேற்றங்கிறது தடைபடுதா இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் நம்ம கண் முன்னாலே பார்க்குறது. கண்ணுக்கு தெரியாத இன்னும் நிறைய நஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள், நாட்டுக்கும் மக்களுக்கும் நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் போட்டால் சும்மா படிப்படியாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் போர் என்பது எந்த பிரச்சனையும் தீர்வாகாது. பேச்சுவார்த்தை தான் தீர்வு. இதுதான் உடன்பாடு தான் நல்லது. அதனால தான் காந்தியடிகள் சொன்னார், அகிம்சையே சிறந்தது. அகிம்சையால் வைத்து தான், அதாவது உலகத்தில் வித்தியாசமான சுதந்திரம் வாங்கினது காந்தியடிகள் தான். அகிம்சை அப்படிங்கிறது, அகிம்சைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு காந்தியடிகள் அகிம்சைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சது. அதனால் அமைதியான முறையில் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். அதே சமயத்தில் மேற்கொண்டு சண்டை போடாமல் இருக்கணுங்கிறோம் நம்மளுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அரிப்புக்காக மக்களை இம்சிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சண்டையை வளர்க்கணும், சண்டை போடணும்னு சொல்லிடுவான். ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாது, எதுக்கு நிப்பட்டுறோன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நின்று போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. சரி, நம்ம பார்ப்போம். குரோசின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க தான் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை நடத்தியிருக்காங்க. சரியான இலக்குகளை சரியாக துல்லியமாக கணித்து தாக்கி பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை அழித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு இராணுவத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும். ராயல் சல்யூட். நான் ஒரு மிலிட்ரிக்காரனோட பையன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதனால் இந்திய இராணுவத்தை நினைத்து ரொம்ப பெருமை அடையணும். இந்திய இராணுவத்தை நினைத்து பெருமை அடைவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் ராணுவம் எடுத்துக்கங்க. 1947 ஆகஸ்ட் 15 அந்த 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 கர்மம் முடித்த நாளில் தான் அவங்களுக்கும் சுதந்திரம், நமக்கும் சுதந்திரம். ஆனால் அந்த இராணுவம் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ கேவலமான விஷயங்களை இது வரைக்கும் பண்ணியிருக்குது. அவன் நாட்டுக்கே, சொந்த நாட்டுக்கே பிரதமர்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள இது பண்ணுறது, ஊனா இராணுவ நடவடிக்கை எடுக்கிறது, ஊனா முக்கியமான தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி இராணுவ காவலில் வைக்கிறது. இதெல்லாம் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நடக்குது. அந்த நாடெல்லாம் நல்லா இருக்கானா, நல்லா இல்லை. ஆனால் நம்மளுடைய இராணுவம் மிகவும் சிறப்பான இராணுவம். இதுவரைக்கும் தன்னுடைய எல்லையை, அந்த இராணுவத்திற்கென்று ஒரு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எல்லைக்கோடு, அந்த எல்லையை தாண்டி எதுவுமே செஞ்சதில்லை இராணுவம். என்ன ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உன்னதமான, ஒரு அத்துமீறல் இல்லாத, ஒரு அனாவசியம், ஒரு இது இல்லாத ஒரு மிகப்பெரிய இராணுவம் இந்திய இராணுவம். இந்திய இராணுவம் இப்படியே இருக்க வேண்டும். அவருக்காக ஒரு மிலிட்ரி சல்யூட் வேணும். இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் அதனால் காயம்பட்டவங்க, இந்த சண்டையினால் காயம்பட்டவர்கள் யாராவது இன்ஜூர் ஆனவங்க, இல்லை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவு, பாராட்டு, அனுதாபங்கள் அனைத்துமே. நன்றி இராணுவம். அடுத்து, நான் ஒரு பாமரன்.
நான் ஒரு சாதாரண குடிமகன். நான் ஓட்டு போடக்கூடிய இந்திய திருநாட்டை அ உளமார நேசிக்கிற ஒரு ஒரு சாதாரண பாமரன். எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது, இந்தியத்துக்கு இருக்கிறது, இந்திய இறையாண்மைக்கு இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது. அதனால் எனக்கு ஒரு 4 கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரியான பாமரர்களுக்கு, புரியாத அரசியல் தெரியாதவர்களுக்கு, உலக அனுபவம் புரியாதவர்களுக்கு இந்த இதெல்லாம் தேவை எனக்கு. முதல் கேள்வி, காஷ்மீர் பயணம், காஷ்மீருக்கு சுற்றுலாக்கோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அரசு முறைக்கோ பிரதமர் மோடி அவர்கள் போகிறதாக இருந்ததா? முன்னாடி இந்த பகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அப்போது ஏன் போகலை? காஷ்மீருக்கு ஏன் போகவில்லை? ஏன் அந்த பயணத்தை ரத்து செய்தார்? பிரதமர் போகக்கூடிய அந்த பயணம், அது எந்த பயணம், எதுக்காக வேணாலும் இருக்கலாம் அந்த பயணம். அந்த பயணம் போகிறது எதற்காக ரத்து செய்யப்பட்டது? அதற்கு என்ன காரணம்? பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதுனால ரத்து செய்யப்பட்டுருச்சா? இல்லை அங்கே இன்னும் நிலைமை சீராகலை அதனால் ரத்து செய்யப்பட்டுச்சா? இல்லை எதனால் காஷ்மீர் பிஎம்மோட காஷ்மீர் பயணம் ரத்து செய்யப்பட்டது? இதற்கு சரியான ஒரு விளக்கம் வேண்டும். 1. 2வது, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னா அப்புறம் எதற்காக சுற்றுலா பயணிகளை இது பாதுகாப்பான தேசமாக மாறிடுச்சு, இங்கே பயம் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் கொடுத்த அறிவிப்பு, இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பயங்கரமான ஒரு இடம், இங்கே வராதீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லபடியாக இருக்குது, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை நம்பி தானே மக்கள் வர்றாங்க. இதுக்கும் என்ன பதில்னு தெரியலை. ஏன் சொன்னாங்க பயங்கரமாக நல்ல பயங்கரமான இடத்தை ஏன் பூஞ்சோலை, அமைதி பூஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க? அதுக்கு விளங்கம் தெரியல. அப்படி அமைதி பூஞ்சோலையாக இருக்கிற இடத்துக்கு ஏன் பிரதமர் போகவில்லை? இதற்கும் விளக்கம் இல்லை. ஏன் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது? இதற்கு சரியான விடை. சரி, அதை முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் அவசரமாக சவுதி அரேபியா போகணும்? இப்போது காஷ்மீர் பயணத்துக்கு போயிருந்தாருன்னா அங்கேருந்து ஒரு 3 நாளோ 2 நாளோ இருந்திருப்பார், அதை முடிச்சுட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தள்ளி போயிருக்கலாம், 3 நாள் தள்ளி போயிருக்கலாம், 1 வாரம் தள்ளி போயிருக்கலாம்ல சவுதிக்கு. அப்புறம் ஏன் அவசரமாக சவுதி போனார்? அது நமக்கு ஒரு கேள்வியாக தெரியல. இது இது கேட்கணும்னு தோணலை. இருந்தாலும் அவசரமாக போனது இதெல்லாம் நமக்கு ஒரு ஏதோ ஒரு செயற்கையாக இருக்குது. நம்ம உள்ளார போனோம்னா நம்மளை தேச விரோதின்றுவாங்க, செய்கிறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, நம்மளை சட்டவிரோதம், தேச விரோதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. காஷ்மீர் பயணம் தள்ளுபடி ஆணிச்சு, சரி ரைட்டு. இப்போ சவுதிக்கு ஏன் போனார், போன உடனே ஏன் திரும்பி வந்தார் அப்படிங்கிற கேள்வியே வேறு மாதிரி கேட்டால் அது சட்டவிரோதமாக மாறிவிடும், தேச விரோதமாக மாறிவிடும். நம்ம தேசத்துக்கு விரோதமாக நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு களி திங்கிற அளவுக்குலாம் நமக்கு வயசும் இல்லை, நம்ம சூழ்நிலையும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அதை அப்படியே நிப்பாட்டிக்கும். சவுதியிலேருந்து வந்தார்ல, ஏன் துப்பாக்கி சூடு நடந்த இடத்திற்கு போகவில்லை? 26+2 28 பேரை சுற்று கொன்ற அந்த இடத்திற்கு ஏன் போய் அந்த மக்களை சந்திக்கவில்லை? ஏன் அது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகலை? அது ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு பதில் சொல்லுது. நேராக அங்கேருந்து ஃப்ளைட்டை நேராக அங்கேருந்து விட்டுருக்கலாமே. சவுதியிலேருந்து இங்கே டெல்லியிலையோ இல்லை மும்பையிலையோ டெல்லியில் தான் ஏறி இருப்பீங்க. சவுதியிலேருந்து டெல்லியில் இறங்குற ஃப்ளைட்டை நேராக விட்றா இதுக்கு காஷ்மீர் ஏர்போர்ட்டுக்கு விட்றா அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம்ல. பிரதமர் சொன்னால் எங்கே வேணாலும் ஃப்ளைட் பாருங்கம்மா, தனி விமானம் தானே. அவங்க கும்பலாக ஒரு 50, 100, 500 பேர் பேசஞ்சர் இறக்கி விட்ற விமானம் இல்லையா. தனி விமானம் தனியாக போயிடலாம். அது ஒன்று. அதற்கான சரியான விடையில் இன்ன வரைக்கும் காஷ்மீருக்கு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கல. ஏன் அதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பகல்காம் அப்படிங்கிற மாநிலத்தை நம்ம போய் பார்க்கலாம், நம்ம மாவட்டத்தை நம்ம போய் பார்க்கல. அங்கே நம்ம அந்த இடத்த நம்ம போய் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லையிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 250 கிலோமீட்டர் உள்ளே இருக்குங்கிறாங்க. அது உண்மையா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அப்படி 250 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த 250 கிலோமீட்டருக்கு இராணுவ வீரர்கள் இல்லையா? எப்படி அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க? 250 கிலோமீட்டர் இவ்வளவு பாதுகாப்பு படையையும் தாண்டி எப்படி உள்ளே வந்தாங்க?
சரி சுட்டு கொன்னுட்டாங்க. சுட்டு கொன்னு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல தீயா பரவிருச்சுல்ல. அந்த 5 பேரோ, 6 பேரோ, 10 பேரோ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிருவாங்கல்ல. எந்த வழியா ஓடுவாங்க? எந்தெந்த வழியில செக் போஸ்ட்டுக்கு எவ்வளவு க அப்படி இவங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எந்த மாரிலாம் மடக்கி பிடிக்கிறது? அப்படின்னு தமிழ்நாட்டுல சினிமா படம் எடுத்தா, தமிழ் படம் எடுத்தா ஓடுது. இந்த இடத்துல தீவிரவாதி அட்டாக் பண்ணியிருக்கான். அவன் இந்தந்த வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தந்த வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல படம் எடுக்குறாங்க. அந்த படத்திலேயே சூப்பரா காமிக்கிறாய்ங்க. அத பார்த்தாவே ஒரு பெரிய இதா இருக்குது. ஆனா 26 பேர சுட்டு கொன்னுபுட்டு எஸ்கேப் ஆயிருக்காய்ங்க. அவங்களுக்கு சரி இப்ப வந்து இதுல இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. ஜம்மு காஷ்மீரோட மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஜம்மு காஷ்மீரோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? கிட்டத்தட்ட 12,00,000ன்னு சொல்றாங்க. அது எல்லாம் ஜம்மு, காஷ்மீர், யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்த்து 12,00,000 பேருங்கிறாங்க. 12 கோடி பேருங்கிறாங்க. ஆனா 12 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ இவர்களை காப்பாற்றக்கூடிய அங்க ராணுவத்துல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ராணுவம், துணை ராணுவம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய ரிசர்வ் படை, அது உள்ளூர் போலீஸ் தனி, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இராணுவ துருப்புக்கள், பாதுகாப்பு படையில் இராணுவம் எல்லாமே சேர்த்து 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியில் நம்ம படித்தோம், பார்த்தோம். எத்தனை பேர் உண்மையான மக்கள் தொகை, காஷ்மீரோட மக்கள் தொகை ஒரு பக்கத்து இருக்கட்டும். அது 2011 கணக்கு எடுத்த அதாக தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் கணக்கு எடுக்கல. அது மக்கள் தொகை போட்டுக்கிட்டால் பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க துல்லியமாக தெரியுமில்ல, இத்தனை வீரர்கள் தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போது 8 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விக்கிபீடியாவில் தட்டினாவோ, கூகுளில் தட்டினாவோ 3.25 லட்சம் பேர் சொல்லுது. 3.43 லட்சம் அப்படின்னு தான் போட்டிருக்குது. அதில் 3.5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் துருப்புக்கள், இராணுவ துருப்புக்கள் அங்கே இருக்கிறாங்க. இது இல்லாமல் உள்ளூர் போலீஸ் இருக்காங்க. அப்போது சாதாரணமாகவே நம்மள்ட்ட இங்கே ஒரு விசேஷம் நடக்குதுனாவே ஒரு 500 போலீஸ் இருந்தாவே பார்க்கும்போதே பயமாக இருக்குது. என்னடா இவ்வளோ போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்கன்னு. ஆனால் 12 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், 7 லட்சம் பேருங்கிறாங்க. உள்ளூர் போலீஸ் இருக்காங்க, அந்த மாநிலத்தோட போலீஸ் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தும் அந்த பகல்காமில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏன் இராணுவ வீரர்கள் யாருமே இல்லை? சரி, இந்த இப்போ தப்பிச்சு அங்கேருந்து சுடுறதுக்கு வந்தாங்களே, எல்லை தாண்டி பயங்கரவாதிகள் சுடுறதுக்கு வந்தாங்களே, அந்த 26 பேரை சுடுறதுக்கு வந்தாங்களே, இந்த 8 லட்சம் 10 லட்சம் போலீஸையும் காவலையும் தாண்டி அவர்கள் எப்படி வந்தார்கள்? இந்த சுட்டு விட்டு இந்த 8 லட்சம் போலீஸையும் காவலையும் தாண்டி எப்படி போனாங்க? அதுக்கு பதில் ஏதாவது ஒன்றுக்காவது பதில் இருக்கா? எதுக்காவது ஒரு விளக்கம் புரியுதா? நான் ஒரு பாமரனாக கேட்கிறேன். எதற்காவது ஒரு விளக்கம் தெரிகிறதா? இல்லை. எப்படி வந்தானுன்னு தெரில, எப்படி போனான்னு தெரில. ஆனால் 8 லட்சம் பேர், 7 லட்சம் பேர் பாதுகாப்பு படையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இதற்கு என்ன விளக்கம் இருக்குது? 250 கிலோமீட்டர் தாண்டி எப்படி வந்தாங்க? அதுக்கு ஒரு விளக்கம் இல்லை. சரி, சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்க, சண்டை போட்டுட்டீங்க. துல்லியமான இலக்குகளை இராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது, பயங்கரவாதிகளின் கூடாரங்களை அழித்திருக்கிறது. சரி, இந்த 6 பேர்த்த பிடிக்கணுமா இல்லையா? சுட்டுட்டு போனவன் 6 பேர்த்த பிடிக்கணும் இல்லையா? சம்மந்தம் இல்லாத அவங்களும் எல்லாம் உடந்தையாக தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் ராணுவமே இவங்களுக்கு உடந்தை தான், பாகிஸ்தான் நாடே இவங்களுக்கு உடந்தை தான். அந்த தலைவனுடைய அந்த இயக்கத்தினுடைய தலைவன் செத்ததுக்கு குடும்பத்தோடு செத்து போயிட்டாருக்கு. அந்த நாட்டோட ஷவாஸ் ஷெரீஃபா அவரே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதரவு இல்லை, பாகிஸ்தானுடைய ஆதரவு இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளார ஒரு பயங்கரவாத இயக்கம் நடத்த முடியாது. ரைட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே அப்படி தான். அதனால் அவர்களுக்கு இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததெல்லாம் கரெக்டு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொலையாளிகள் 6 பேர் தான் சொல்கிறாங்க. 10 பேர் வந்தாங்களாம். 10 பேரோ 8 பேரோ 7 பேரோ 5 பேரோ ஒருத்தனாக இருக்கட்டும், அவன் தெரிவிக்கணும். அவனுடைய முகம் எல்லாம் பேப்பரில் வந்துருச்சு இல்லை, அவனோட பயோடேட்டாலாம் நல்லா தேண்டி எடுத்துருக்கும்ல இராணுவம். ஏன் அந்த 6 பேர்த்தை பிடிக்க முடியல? இந்த 8 லட்சம் துருப்புக்கள் இருந்தும், 8 லட்சம் இராணுவ வீரர்கள் இருந்தும் ஏன் பிடிக்க முடியலைங்கிறது தானே நம்ம கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ சண்டையை நிப்பாட்டிட்டீங்க. இது சண்டையை நிப்பாட்டதே ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது. அது யார் சொல்லி நிப்பாட்டிங்க, ஏன் நிப்பாட்டிங்க, எதுக்கு நிப்பாட்டிங்கன்னே தெரில. எதுக்கு ஆரம்பிச்சிங்க, எதுக்கு நிப்பாட்டினீங்க? அந்த 6 பேரை கொடுத்தா தான் சண்டையை நிறுத்துவேன்னு நீங்கள் சொல்லி இருக்கணுமா இல்லையா? 6 பேரை பிடிச்சி கொடுயா. என் நாட்டில் இல்லை, உன் நாட்டில் இருக்கான், பிடிச்சி கொடு.
முதல்ல அவன் இந்தியாவில் இருக்கானா பாகிஸ்தானில் இருக்கானாங்கிறதே தெரியல. அதுவே பெரிய விஷயம். 250 கிலோமீட்டர் எப்பரா தள்ளி போயிருப்பான்? இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்திவிட்டு இத்தனை 8,00,000 பேர் தாண்டி எப்படி போயிருப்பான்? அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னே ஒன்றும் புரியல. ஏதாவது கூடமா சொன்னால் வாய் இருக்க முடியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னா தேச விரோதம், சட்ட விரோதம்னு கிளம்பி வந்துடுவாங்க. அது வேறு பயமாக இருக்குது. 250 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வந்திருக்காங்க. 8,00,000 பேர் 7,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர்த்த தாண்டி எப்படி 6 பேர் போனாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டாங்குது. இல்லை இங்கே தான் இருக்காங்களா? இல்லை அங்கே தான் இருக்காங்களா? ஒருவேளை இங்கே இல்லைப்பா, எங்கள் ராணுவம் சுத்தமாக தேடி சல்லடை போட்டு சரிச்சிட்டாங்க. இந்தியாவுக்குள்ளே இல்லை. அங்கே இருக்குதா? அங்கே போயிட்டாங்களா? பாகிஸ்தான் போயிட்டாங்களா? அப்போ அந்த 6 பேர்த்த கூட்டுறா வெண்ண நீ கொட்டுக்கெல்லாம் கராச்சியில் மொத்த பாகிஸ்தானும் இருக்காது. அப்படி மிரட்டணுமா? மிரட்டக்கூடாதா? நீ சண்டையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. எல்லையில் கொண்டு போய் மொத்தத்தையும் நிப்பாட்டி அந்த 6 பேர்த்த அங்கே அனுப்ப, அப்படியே இராணுவத்தை வாபஸ் வாங்கிடுறேன். இல்லைன்னா அடிப்பேன். சொல்லணுமா இல்லையா? அடித்து காலி பண்ணுவேன். எல்லாத்தையும் தோஷம் பண்ணுவேன். சொல்லணுமா வேணாம்? அந்த 6 பேர்த்த கொடு. 6 பேரோ 7 பேரோ எத்தனை பேர்? இப்போ 8 பேரோ 10 பேரோ கொலையாளி எங்கள் 26 பேர்த்த என்னுடைய மக்களை கதற புது மன தம்பதிகளை அந்த ஆம்பளை அந்த பையனை மட்டும் கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் போட்டு பணத்தை போட்டு அழுகுது. எனக்கு என்னுடைய உயிர் 26 உயிர் என்னுடைய சொந்த உயிர் போயிருக்குது. உயிரை கூட்டுறா. இல்லை அந்த 7 பேர்த்த கூட்டு. இல்லை தோஷம் பாகிஸ்தானை கொளுத்திடுவேன். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? 6 பேர்த்து கொடுத்தாங்கன்னா சரி சண்டை நிப்பாட்டிங்க. எவனோ ட்ரம்ப் சொன்னான், அவன் சொன்னான், தோழன் சொன்னான், துருத்தி சொன்னான், எவனோ ஒருத்தன் சொன்னாயா, நீ நிப்பாட்டிட்ட ரைட்டு. 6 பேர்த்த கொடு, நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லணுமா இல்லையா? 6 பேர்த்த குடியா, நான் நிப்பாட்டுறேன் சொல்லியிருக்கணுமா இல்லை? அவனை சொன்ன உடனே நீ குண்டை போட்டிருக்கணுமா இல்லையா? நிப்பாட்டுறான்னு சொன்ன உடனே 4 குண்டை அங்கே போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த சொல்லுவானா திருப்பி? நீ அது ஒரு பெரிய அரசியல். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நம்ம என்ன நோக்கத்திற்காக நாம் சண்டையை ஆரம்பித்தோம்? அந்த 6 பேர் எங்களுடைய 28 உயிர்கள் போயிருச்சு, நம்மளுடைய 28 உயிர்கள் போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்தோம். அப்போ 28 உயிர்கள் போனதுக்கு காரணமான அந்த கொலையாளிகளை கொடு. நான் சண்டை போடல, சண்டைக்கு வரல. இந்த 7 பேர்த்த மட்டும் எனக்கு கொடு, இந்த 8 பேர்த்த மட்டும் எனக்கு கொடு, இந்த 6 பேர்த்த மட்டும் எனக்கு கொடு, ஒரு 10 பேர்த்த மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு இந்தியா கேட்கணுமா வேணாமாயா? கொலை பண்ணவன் எங்கேயா? குற்றவாளி எங்கே? அவனை கொடு, நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா? கொலையாளிகள் தங்கியிருந்த வீட்டை போய் இடித்து தரமாட்டமாக்கிருக்கீங்க. கொலையாளி எங்கே? அவனுக்கு இது மாதிரி 50 100 வீடு கட்டித்தரதுக்கு பாகிஸ்தான்காரன் ரெடியாக இருக்கான். அந்த வீட்டை எதுக்காக நம்ம அழிக்கணும்? உள்ளே இருக்கிற இராணுவ வீரர்கள் தான் நம்ம வேணும். அந்த கொலையாளிகள் தான் நமக்கு வேணும் நம்ம இராணுவத்துக்கு. இதுக்கெல்லாம் பதில் இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. காணொலி ரொம்ப நீளமாக போயிடுச்சு. கடைசியாக ஒரு இன்றைக்கி பேச வேண்டிய நிறையா இருக்குது. மனசுக்குள்ளே நிறைய குமுறல் இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி. அந்த எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பு மிகுந்த பகுதி, பதட்டமான ஒரு பகுதி. ஆனால் யாருக்கும் எந்த விதமான தனியாருக்கு அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்கறதில்ல, வீடு வாசல் கட்டுறதில்ல. அந்த எல்லையிலேருந்து 10 கிலோமீட்டர் வந்து பாதுகாப்பான பகுதி. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அந்த 10 கிலோமீட்டரு எல்லையிலேருந்து 10 கிலோமீட்டர் நம்ம நாடு அப்படியே நெடுக்க 10 கிலோமீட்டர் நெடுக்க அப்படியே. அப்போ அதுக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சென்னை அளவு கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் கிலோமீட்டர், 500 சதுர சென்னை கிட்டத்தட்ட சென்னை அளவுன்னு சொல்கிறாங்க. சென்னை ரொம்ப பெருசு, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சென்னை அளவுக்குன்னு சொல்கிறாங்க. 500 சதுர கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருங்க. இதே மாதிரி 500 சதுர கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த 500 சதுர கிலோமீட்டரை அளவுக்கு அதானிக்கு இந்த சூரிய மின்சாரம் எடுப்பதற்காக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உண்மை வருது. இதுக்கும் ஒரு பதிலை சொல்லுங்கள். ஆமாம் இல்லை, உண்டு இல்லை, ஆமாம். நாங்கள் வந்து அதானிக்கு 500 சதுர கிலோமீட்டர் இடத்தை எல்லையை ஒட்டியுள்ள இடத்தை அதானிக்கு சூரிய மின்சாரம் எடுப்பதற்காக இந்திய அரசு வித்திருக்குது, இல்லை கொடுத்துருக்குது, ஏதாவது ஒன்று. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.